Hello friends, welcome to our channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது ரெண்டு ரெசிபி. ஒன்னு வெங்காய சாதம், இன்னொன்னு வெங்காய சட்னி. ஃபர்ஸ்ட் சாதம் பாப்போம். முதல்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க. விட்டுட்டு ஒரு 3 பூண்டு பல்ல பொடியா நறுக்கி எண்ணெயில வதக்கணும். இந்த பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த இன்கிரிடியன்ட் கடுகு உளுந்தம் பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், கடலை பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4 எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் ஆயில்ல. கடுகு உளுந்தம் பருப்பு காஞ்ச மிளகாலாம் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். கடலை பருப்பும் கொஞ்சம் கோல்டு கலரில் மாறணும். இப்போ நமக்கு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டும் வந்து எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த சாதம் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். குழம்பு தீந்து போச்சுன்னா கூட நீங்கள் நைட்டு இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா சில சமயம் மத்தியானமே குழம்பு தீந்துடும். அந்த மாதிரி இருக்க டைமில் குழம்பு இல்லாத சமயத்தில் நைட்டு நீங்கள் இப்படி கூட கிண்டி சாப்பிட்லாம். காலையில் இப்போ சாதம் மிச்சம் ஆயிடுச்சு அப்போ கூட நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு பெருங்காயத்தூள் நான் வந்து 2 சிட்டிகை போட்டிருக்கேன். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்குனது. உங்களுக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கினா பிடிக்கும்னா நல்லா வதக்கிக்குங்க. இது வந்து என் சன்னுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்குறதோட கொஞ்சம் இப்படி இருக்கிறது தான் பிடிக்கும். அதனால் நான் உடனடியாக வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறேன். நீங்கள் வந்து வெங்காயம் இன்னும் வேணும்னா கூட நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நீங்கள் வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துடலாம். சாதம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம், கடுகு உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு அளவுகளையும் நீங்கள் கூட்டிக்கலாம். இப்போ சாதம் வந்து நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு டேஸ்டியாக நல்லா வந்து சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சாதம். அதுவும் உங்களோட பசங்களுக்கு காரம் கிடையாது அதிகமாக, வெறும் காஞ்ச மிளகா காரம் தான். பெரியவங்களுக்கு காரம் தான், நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஏதாவது வேணும்னா இது வந்து நூடுல்ஸ் மசாலா இது கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த இது நான் ட்ரை பண்ணியிருக்கனால சொல்கிறேன். உங்களுக்கு இது வந்து ஆப்ஷனல் தான். விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த மசாலா வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவு சேருங்க. இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதோட கூட சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான வெங்காய சட்னி. அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஜீரகம், 5 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன துண்டு புளி, 3 பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து இந்த சாதத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம் எதுக்காக இருந்தாலும் சரி இந்த சட்னி வந்து மாறுதலாக நல்லாயிருக்கும். அதுக்கு தொட்டு சாப்பிட்றப்ப உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபனுக்கு உங்களுக்கு இதிலே வந்து இன்னும் கொஞ்சம் மாடுலேஷன்னா ஒரு தக்காளி இன்னும் கொஞ்சம் தேங்காய் வச்சு அரைச்சி டிஃபனுக்கு கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நமக்கு நல்லா இது வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு எப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்து இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த சட்னி. ஒரு டென்ஷனே இல்லாமல் உங்களுக்கு காலைல 2 பெரிய வெங்காயத்தோட வேலை முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ அதை ஆற வச்சுட்டு சட்னி அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி ஒரே வீடியோவில் நம்ம 2 ரெசிபி பார்த்தாச்சு. வெங்காய சாதம், வெங்காய சட்னி ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்னும் நல்ல ரெசிபியோடு உங்களை கட்டாயம் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி பட்ஸ்டூப்லமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.